புரட்டாசி மாதத்தில் 3வது சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமையில் மாவிளக்கு ஏற்றி நம்ம தளிகை போடுறதா இருந்தாலும் தளிகை போடலாம். இல்லைன்னா ஒவ்வொரு வாரமும் நம்ம மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. அந்த மாவிளக்கு பார்த்திங்கன்னா பச்சரிசியில் வெல்லம் சேர்த்துட்டு கொஞ்சம் பால் போட்டுட்டு நல்லா நம்ம இந்த மாதிரி கெட்டியாக நம்ம பிசைஞ்சிக்கணும். சர்க்கரை கொஞ்சமாக போடும் பொழுது தான் இந்த மாதிரி மாவு நல்லா பிடிக்கிற மாதிரி வரும். ஒரு விரல் உள்ளே விட்டு நல்லா சுற்றி நம்ம அகலமாக நம்ம பண்ணிக்கணும். நெய் விட்டு நம்ம ஏற்ற போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி அகலமாக பண்ணிக்கணும். அடியில் நல்லா கனமாக இருக்கணும். அப்போ நெய் கீழே வலிஞ்சு வராது. கீழே பார்த்தீங்கன்னா தான் செம்பருத்தி இலை வச்சுருக்கேன். நாமம் போட்டுக்கலாம். ஒரு தீக்குச்சியோ ஏதாவது ஒரு பட்ஸோ வச்சு நம்ம நாமம் போட்டுக்கலாம். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நெய் விட்டுருக்கேன். 5 திரிகள் போட்டு நம்ம விளக்கு ஏற்றும் பொழுது ரொம்ப விசேஷமாக இருக்கும். நம்ம 3 விளக்கு கூட நம்ம வச்சுக்கலாம். நம்ம 3வது சனிக்கிழமை ஏற்றுறோம் அப்படின்னா 3 விளக்கு வச்சுக்கலாம். ஒவ்வொரு வாரமுமே நம்ம ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரோம் அப்படின்னா இந்த மாதிரி 5 விளக்கு ஏற்றி நம்ம வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும்.